சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டியில் முதலாவது சூப்பர் ஓவர் ஆனதால் 2வது சூப்பர் ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்தது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் 4 ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறியது. அதன்பின் 5வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ரிங்கு சிங் மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் அதிரடியாக விளையாடி 190 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். முதலில் ரோஹித் சர்மா முதல் 2 போட்டிகளில் டக் அவுட் ஆனாலும் இந்த போட்டியில் தனது 5வது T20 சதத்தை பதிவு செய்தார். அது மட்டும் இல்லாமல் ஹிட்மேன் ஒன்ஸ் கிரீஸில் செட் ஆகிட்டார்னா டெத் ஓவர்ஸில் கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் மறுபுறம் ரிங்கு சிங் அவரையும் டெத் ஓவர்ஸில் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 212 ரன்களை சேர்த்தது. அதன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி சிறப்பாக பேட்டிங் செய்து இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறியது. ஆப்கானிஸ்தான் அணி தனது முதல் விக்கெட்டினை 11வது ஓவரில் கடைசி பந்தில் இழந்தது. அப்போது ஆப்கானிஸ்தான் அணி 93 ரன்கள் சேர்த்திருந்தது. அதன் பின்னர் 107 ரன்னில் ஆப்கானிஸ்தான் அணி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங்கை பார்த்தபோது இந்த போட்டியில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருந்தது. கடைசி 2 ஓவர்கள் ஆப்கானிஸ்தான் அணியின் வெற்றிக்கு 36 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. 19வது ஓவரில் விராட் கோலி நீண்ட தூரம் ஓடி வந்து சிறப்பாக கேட்ச் பிடித்ததால் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இறுதி ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றிக்கு 19 ரன்கள் தேவைப்பட்டது. 20வது ஓவரை இந்திய அணி சார்பில் வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ் வீசினார். பந்து வைடாக போனது. இதனால் இலக்கு 18ஆக குறைந்தது. மீண்டும் வீசப்பட்ட முதல் பந்தின் பவுண்டரிக்கு விளாசினார். அடுத்த பந்தை மிஸ் செய்ய 3வது பந்தை மீண்டும் வைடாக வீசினார் முகேஷ். அடுத்த பந்தில் 2 ரன்கள் எடுக்க 4வது பந்தை சிக்ஸருக்கு விளாசினார் குல்தீன். இதனால் இலக்கு 2 பந்துகளில் 5 ரன்களாக குறைந்தது. 5வது பந்தில் 2 ரன்களும் 6வது பந்தில் 2 ரன்களும் சேர்த்ததால் போட்டி டிரா ஆனது. இதனால் போட்டியின் வெற்றியாளரை தேர்வு செய்ய சூப்பர் ஓவர் வீசப்பட்டது. முதலில் சூப்பர் ஓவரை எதிர்கொண்ட ஆப்கானிஸ்தான் அணி அதில் ஒரு விக்கெட்டினை இழந்தது மட்டுமில்லாமல் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் விளாசி மொத்தம் 16 ரன்களை சேர்த்தது. 17 ரன்களை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. இதில் இந்திய அணி 16 ரன்கள் எடுக்க போட்டி மீண்டும் டிரா ஆனது. இதனால் 2வது சூப்பர் ஓவர் வீசப்பட்டது. இதில் இந்திய அணி 5 பந்துகளில் 11 ரன்கள் சேர்த்தது. 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. 12 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 3 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை இழந்து 1 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் இந்திய அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதாவது 2வது சூப்பர் ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதனால் தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி இந்திய அணி அசத்தியது. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.